ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மணக்க மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க. இப்போ இதில் மல்லி போட்டுக்கலாங்க. வர கொத்தமல்லி 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இல்லைங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய், உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை இதை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா தாங்க நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து மசாலா எடுத்துக்குங்க. நான் வந்து 3/4 கிலோவுக்கு இப்போ நான் எடுத்துருக்காங்க. இது கரெக்டான அளவு 3/4 கிலோவுக்கு. துவரம்பருப்பு போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க, அதனால தான் துவரம்பருப்பு. இது வந்து கருத்துறாமல் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. கருகி போயிடும். நம்ம ஹையில் வச்சா மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வறுத்தாச்சுங்க. பாருங்கள், இப்படி தாங்க இருக்கணும். இதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப கருகி போயிடும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாங்க. வேறு தட்டில் மாற்றிட்டேங்க. இது இப்போ நம்ம ஆறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிக்கலாங்க. இப்போ அதே கடாய் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய், வெங்காயம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. மண் பாத்திரம் வச்சு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. எங்கிட்ட கல் சட்டி தாங்க இருக்குது, பெரிய சட்டி. ஏன்னா 3/4 கிலோவுக்கு நான் எப்பயோ சமைக்கிற மண் சட்டி பத்தாது, அதனால் கல் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. நான் குக்கரில் வைக்கலைங்க, மண் சட்டியில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சுங்க, மட்டன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அப்படியே விட்டுறலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மட்டன் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க, வறுத்து வச்சதை. ஏன்னா தண்ணி தேவையில்லை, மட்டன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். ஆறிடுச்சுங்க மல்லிலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டா நல்லா அரைப்படாதுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இதே இதுலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அது கூட போட்டு அரைச்சிக்கலாம். சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க, மேலே தெரிச்சிரும். இப்போ நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம மட்டன் பார்க்கலாம், மட்டன் எப்படி இருக்குன்னு. நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ எப்படி பாருங்கள், மட்டன் தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுடலாங்க. நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு மட்டன் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. எங்களுக்கு தண்ணியாட்டு இருந்தால் தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மட்டன் வெந்து வரணும், அதனால் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாங்க. காரம் பத்தலை அப்படின்னா பியூர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு மட்டும்தாங்க பத்தலை, உப்பு போட்டேங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கரமிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக தான் விட்டுருக்கோம், அதனால் கிளற தேவையில்லை, அடியும் பிடிக்காது. நீங்கள் குக்கரில் விசில் விடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எத்தனை விசில், மட்டன் ஒரு 8 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை விசில் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்குங்க. சேம் இதே மெத்தட்லேயே செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 ஹவர் கரமிச்சு பார்க்கலாங்க. கறி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 முந்திரி, இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கசகசா. இதில் கசகசா இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, கசகசா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க.
இந்த மாதிரி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் கரமிச்சு பார்க்கலாம் மட்டன் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. தேங்காவை இப்போயே ஊற்றிடக்கூடாதுங்க, மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும் தேங்காய். 1/4 மணி நேரமாக குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும், தண்ணி எவ்வளோ இஞ்சி இருக்குது பாருங்கள், தட்டு போட்டு மூடியுமே. கறி வெந்துருச்சான்னு எப்போவுமே இந்த கறி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. கறி வெந்துருச்சுங்க. ஏன்னா நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு என்னால் காட்ட முடியல, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம். ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் சலசலன்னு போயிடும். இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க அதுக்கு. இது ஒரு கொதி வரப்போ தாளிப்பு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். சின்ன நான்ஸ்டிக் வச்சு இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 காஞ்ச மிளகாய், 1 பிரிஞ்சி இலை. இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி மட்டன் குழம்பு நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க, மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இது நான் செய்கிற மெத்தேடுங்க. இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து மதியம் செஞ்சேன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்குவேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அது மட்டனில் எடுத்து போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை தாளித்த உடனே நம்ம கொதிக்க தேவையில்லை, தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம உடனே வந்து தட்டு போட்டு மூடிடணும், இல்லைன்னா வாசம் போயிடும். அதுக்காகத்தான் இப்போ ஒரு 5 நிமிஷம் கரமிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்பயுமே லைட்டாக பப்புள்ஸ் வருது பாருங்கள். மண் சட்டியில் வச்சா இதுதாங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிற இதே மெத்தேடு தான் குக்கர்லேயும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மட்டனை விசில் விட்டுட்டு தேங்காவை குக்கர் மூடி ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி தாளிப்பு கொடுங்க. ஒரு கொதி வந்தோடனே தாளிப்பு கொடுங்க, அவ்வளோதான். குக்கர்லேயும் ஒரு சிம்பிள், ஈஸிங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.